ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். பாப்பா சொன்னதை கேட்டிருப்பீங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆனியன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடந்த பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்புங்க. அது பொரிஞ்சு வந்தோடனே 2-3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிடுங்க. சாப் பண்ணிட்டு அதை நல்லா பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வதக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ வதக்கிட்டு அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனே 2 பச்சை மிளகாங்க. இப்போ மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு மசால் பொடி, காரத்தூள், மஞ்சத்தூளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிடுங்க. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் ஆனியனோட சேர்ந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதத்தை குக் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த சாதத்தை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மசாலாலாம் ஆனியன் எல்லாமே சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் நமக்கு ஆனியன் சாதம் ரெடி. நான் சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால உப்பு சேர்க்கல. நீங்கள் உப்பு சேர்க்காதவங்களா இருந்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தூள் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.